Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பஸ் நம்ம வீட்டுல தான் எண்ணெயே இல்ல அப்புறம் எதுக்காக விளக்கு வைக்கிறீங்க பஸ் ஸ்வீட்ஸும் இல்ல பட்டாசும் இல்ல பஸ் எதுக்கு பாக்ஸ திறந்து வச்சு மனசை கஷ்டப்படுத்துறீங்க? தெரியும் இப்ப தீபாவளி வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் திவால் ஆயிட்டோம். இது எல்லாமே அந்த மோட்டு பத்ருவால வந்த வேலைதான். ஒருவேளை என்னால தீபாவளி கொண்டாட முடியலன்னா அவங்கள யாரையும் நான் தீபாவளி கொண்டாட விட மாட்டேன். பாரு யோ சயின்டிஸ்ட், இவ்வளவு பெரிய ராக்கெட்டா? அடோய தம்பி, என் நண்பர்களே, இது என் புது கண்டுபிடிப்புப்பா. ஈகோ ஃப்ரெண்ட்லி ராக்கெட். இந்த ராக்கெட்டை மட்டும் நான் கொளுத்தினேன்னா இது புர்புரி நகர் முழுக்க மின்னற ஒளிமயமான நட்சத்திரங்களை தூவும்பா. ஆமா, எல்லா பக்கமும் அந்த மின்னற நட்சத்திரங்கள் தெரியும்பா. அப்படியா? உங்க எல்லாரையும் இப்ப நான் ஒன்னா பறக்க விடலனா என் பேரையே மாத்திக்கிறேன். என்னோட பேர் ஜான் கில்ல. வாங்கடா. ஓகே, ஐயோம்மா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இத கேட்கும் போது யாரையும் அடிக்கிறாங்க போல. ஜான், நீ இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னா உங்க எல்லாரையும் பறக்க விடுறதுக்காக வந்திருக்கேன். அடேங்கப்பா, என்னப்பா இது அநியாயம்? ஜான், என்ன காரியம் பண்ணிட்டப்பா நீ? நியாயமா ராக்கெட்டுக்கு தீ வச்சிட்டியப்பா. பாபா, ராக்கெட் பறந்துருமே. இங்க என்னையா நடக்குது? కదా ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி மாட்டதே கிடையாதாப்பா. பாய் பாய் மோட்டு பத்லு. ஹாப்பி தீபாவளி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம தீபாவளியை ராஜா சார் கூட சேர்ந்து கொண்டாடுவோம். இப்ப ராஜா சாரும் இல்ல, நம்ம தீபாவளியை கொண்டாட முடியாது போல இருக்கு. நண்பர்களே, ராக்கெட் வெடிக்க போதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் சொன்னதுக்கு அப்புறம் தீபாவளி கொண்டாடுறீங்களா? உங்களுக்கு இதுக்கு தண்டனை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவு அழகான தீபாவளியை இது வரைக்கும் நம்ம கொண்டாடினதே இல்ல. இது எந்த இடம்? எப்படி இருக்கீங்க? இது எல்லாமே எங்க ராக்கெட்ல இருந்து வெடிச்சு செதறதுதான். எப்படி பார்க்க சூப்பரா இருக்குதுல்ல? நீங்க வேணும்னா அந்த ராக்கெட்லாம் வந்திருக்கலாம். இப்போ நீங்க எங்க எல்லாரும் மனசையும் சந்தோஷப்படுத்திருக்கீங்க. ஆனா நீங்க எங்க தளபதி எங்க ராஜாவை கைது செஞ்சு வச்சிருக்காரு. அப்புறம் அவர் ராஜா ஆகாத வரைக்கும் யாரையுமே தீபாவளி கொண்டாட கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காரு. பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? தீபாவளியை கொண்டாடினது யாரு? சீக்கிரம் என் எதிரில வாங்க. நான் தாயா அந்த பட்டாசை கொளுத்துனேன். இப்ப என்னயா? இவன் பூலோகவாசி. இவங்க எல்லாரையும் பிடிங்க. ஐயோமா, மோட்டு அங்க நல்லா போய் மாட்டிக்கிட்டா.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க எங்கிட்டாவது சமோசா கிடைக்குமா ஜென்டில்மேன்? ஆஃபர்ல இருந்தாலும் பரவாயில்ல. சமோசாவா? எங்க பிளானட்ல அது மாதிரி எதுவுமே கிடைக்காது. அதாவது உங்களால பூலோகத்துல போய் எடுத்துட்டு வர முடியுமா ஜென்டில்மேன்? அவ்வளவுதானே, பூலோகம் போறது பெரிய விஷயமே இல்ல. நாங்க ஒரே ஒரு செகண்ட்ல போயிட்டு வந்துருவோம். உடனே கிளம்பி பொற்புரி நகரத்துக்கு போங்க. அங்க டீ கடைக்கார அண்ணாச்சி இருப்பாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு அரை பிளேட்டை வாங்கிட்டு வாங்க. அதாவது ஒரு 3 டசன். போயிட்டு வரேன். தீபாவளி தீபாவளி தீபாவளி. டீ கடைக்காரனே, மோட்டுக்கு ஒரு பிளேட் சமோசா வேணுமா? யாரா இவன்? பத்லு, நீங்க சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டேன். மோட்டோ, தீபாவளி ஆஃபர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா சாம்பா. உனக்கு என்னோட பேரு எப்படி தெரியும்? உங்க பேரு சாம்பா தானா? ஆமா, என் பேரு சாம்பா தான். அப்ப நல்லதா போச்சு. உடனே போ, தாக்கூர் சார் உடனே கூட்டிட்டு வாடா. போடா. உங்களுக்கு ராஜா சார் பேரும் தெரியுமா என்ன? உங்க ராஜாவோட பேரு டாக்கூர் தானா? ஆமா, எங்க ராஜா சாரோட நேம் ராஜா டாக்கூர் தான். அப்ப சாம்பா உடனே கிளம்பு, ராஜா டாக்கூரை உடனே கூட்டிட்டு வா. சரி, நான் இப்பவே போய் ராஜா டாக்கூரை கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ வெரி மச் மோட்டு பத்லு. எனக்கு தெரியும், நீங்க கடவுள் மாதிரி வந்து என்ன இந்த துரோகி தளபதி கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. எங்க பிளானட்ல தீபாவளி பண்டிகைய சுப நிகழ்ச்சியா கொண்டாடுவாங்க. நான் என்னோட மக்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை இந்த முறை தீபாவளி பண்டிகை கொண்டாட முடியலன்னா அபசகுணமாயிடுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இங்க பாருங்க ராஜா, நாங்க என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே மனிதாபிமானத்தோட அடிப்படையில தான் பண்ணோம். சரிங்க ராஜா சார், நீங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. நாங்களும் பூலோகத்துக்கு போய் மெர்சல் படம் பார்க்கணும் சார். கண்டிப்பா மோட்டு பத்லு, உங்க எல்லாரையும் நானே கொண்டு போய் பூலோகத்துல விட்டுட்டு வர என் கூட வாங்க. ஜான் எல்லா ஸ்வீட்ஸையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அவன் எங்க வீட்ல இருக்கிற எல்லா பட்டசையும் தூக்கிட்டு போயிட்டான்ப்பா. தீபாவளிக்கு எடுத்த புது துணியை கூட தூக்கிட்டு போயிட்டான்ப்பா அவன். என்னப்பா அது? கம்புற மாதிரி இருக்கு. அட மோட்டு பத்ருவா, ஆமா நீங்க எல்லாரும் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க? உங்க கூட வந்திருக்கிற ஆள்லாம் யாருப்பா? டீ கடைக்கார அண்ணாச்சி, இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்டு பிளானட் டீல இருக்காங்க. இப்ப இவங்க நம்ம கூட இங்க தீபாவளி கொண்டாட தான் வந்திருக்காங்க. அட தீபாவளியை எப்படி கொண்டாட முடியும் மோட்டு பத்லு? அந்த ஜான் தான் எல்லா பட்டாசையும் திருடிட்டு போயிட்டானே. வீட்டுல இருக்கிறத கடையில இருக்கிறத ஒரு சின்ன பட்டாசு கூட விட்டு வைக்கலப்பா அவன். அந்த ஜான் பாயில நான் சும்மா விட மாட்டேன். மோட்டு பத்லு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எங்களோட தீபாவளிய சந்தோஷமா மாத்திருக்கீங்க. அதனால எங்களுக்கும் சில கடமைகள் இருக்கு. அப்புறம் தம்பி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பட்டாசை கொண்டு போய் சேர்க்கறது உன்னோட கடமை. சரி மகாராஜா. ராஜா சார், இவ்வளோ பட்டாசு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. இதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுது சார். எங்க பிளானட்ல இருந்து கொடுக்கப்படுற பட்டாசோட சிறப்பு என்னன்னா, அதுல இருந்து வண்ணமயமான நட்சத்திரங்கள் அப்புறம் ஒளிதான் வெளியில வரும். எங்க இடத்துல சின்ன பசங்க பெரியவங்கன்னு பாகுபாடு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா பட்டாசுகளை வெடிப்போம். என்னப்பா இது? இவ்வளவு அழகான பட்டாசு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. தேங்க்யூ மோட்டு பத்லு. தேங்க்யூ நீங்க எனக்கு சொல்லாதீங்க, இந்த ராஜாவுக்கு சொல்லுங்க. ஏன்னா இவரால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. புற்புரை நகர்ல இருக்கிற எல்லா பட்டாசையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப இவங்க எல்லாருக்கும் பட்டாசு எங்க இருந்துடா வந்தது பாக்குறேன். இல்ல இல்ல, நான்
என்ன செஞ்சாலும் அந்த மோட்டு பத்துல எல்லா கஷ்டத்துல இருந்தும் வெளியில வந்துடுறாங்க. ஐயோமா, இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல யார் அங்க அழுதுகிட்டு இருக்கிறது? இந்த நகர்ல இருக்கிற எல்லா பட்டாசையும் தூக்கிட்டு வந்துட்டு அந்த மோட்டு பத்துலவிய வெளியில அனுப்பிட்டு அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்தது? எல்லாரும் தீபாவளியா சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? விடுங்க விடுங்க, அடிக்காதீங்க, விடுங்க, படிக்குது. ஐயோ, வேண்டாம், நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. அட, இன்னைக்கு தீபாவளிப்பா, தீபாவளி. இன்னைக்கு யாரையும் அடிக்க கூடாது. ஜான், என்னைய அவனை தங்கு சக்கர மாதிரி ஆக்கிட்டாங்க. அநேகமா நீ நிறைய டைட்டிங் பண்றன்னு நினைக்கிறப்பா. இது டைட்டிங்னால ஆல மோட்டு, பீட்டிங்னால தான் ஆச்சு. ஓஹோ, இங்க பாரு ஜான், இவங்க எல்லாரும் சார்பா நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறையா. அட, இன்னைக்கு தீபாவளிப்பா, வா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா கொண்டாடலாம். நீ சொல்றது நிஜமா மோட்டு? ஆமா ஜான், இன்னைக்கு நீ பண்ண தப்ப எல்லாத்தையுமே நாங்க மன்னிச்சிட்டோம். ஏன்னா தீபாவளி ஆஃபர் தள்ளுபடி. ஹாப்பி தீபாவளி. ஒரு பூரில இருக்கிற ஜனங்களே, உங்க பட்டாசுல நான் திருடினதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.